ஏந்தல் கிராமத்தில் ஜெய்கணேஷ்ன்றவர் நம்மாழ்வார் என்ற கம்பெனி வச்சு விவசாயிகளோட நெல் எல்லாத்தையும் அனைத்தையும் ஒரு 50,000 மூட்டை இருக்கும், ஒரு 50 கிராம் இருக்கும், 50 கிராமும் 50,000 மூட்டை இருக்கும். எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு தந்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு யாருமே அமௌண்ட்டே தரல, யாருக்குமே அமௌண்ட்டே தரல. தராதனால மீண்டும் போய் கேட்கும்போது நான் செக்கு கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. செக்கு வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் பேங்க்குக்கு போனால் கலெக்ஷனே ஆகலை, செக்கு பவுன்ஸ் ஆகிடுது. அதனால் வந்து மீண்டும் போய் கேட்டால் நான் தந்துருக்கிற செக்குக்கு பணம் நான் மீண்டும் கொடுத்துட்றேன், செக்கை வாங்கிக்கின்னு கையில் பணம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து வாங்கிக்கின்னு போங்க, ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் ஃபோன் பண்ணவும் இல்லை, நாங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கவும் இல்லை. மறுபடியும் போயிட்டு கேட்டால் எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, இது மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து 2 நாளாக நடந்துட்டுருக்கோம். இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி செக்கு கொடுத்தாரு, ஆனால் இன்ன வரைக்கும் பணமே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. நிறைய பேர் வந்து பணம் வரலன்னு சொல்லிட்டு நடந்துங்கிறாங்க. விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு நைட்டும் பகலமா கண்ணு முழிச்சு எல்லா வேலையும் செஞ்சு இவ்வளோ பணம் எடுத்துன்னு வந்து போட்டு இவங்க கிட்ட வந்து நாங்கள் ஒப்படைச்சிட்டு நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனால் வந்து இங்கே எந்த பதிலுமே எங்களுக்கு கிடைக்கல. எஸ்பி ஆஃபீஸில் வந்து சொன்னாலும் யாருமே எந்த இதுமே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 10 கோடி அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்குமே பணம் கொடுக்காம விவசாயிகளை அலைய விட்டுருக்காரு. அவர் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எங்களுக்கு எங்க பணத்தை மீட்டு கொடுக்கணும். அவர் விவசாயி, என் ஊர் வந்து நாடிமாலை கூட்டுரோடு. நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி 3 மாதம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து ஏந்தல்ல நம்பாழ்வார்னு ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அவர்கிட்ட நெல் போட்டோம். அவர் பேர் கம்பெனி டைரக்டர் பேர் வந்து ஜெகதீஷன். அவர் வந்து குறைஞ்சபட்சமாக 3 மாசமா நெல் வாங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 10 பேர் 20 பேருக்கு பணம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாரு. திருப்பணும் நாங்கள் நடுமையத்தில் போயிட்டு ஒரு வாட்டி கேட்கும் போது பிரச்சனை பண்ணி எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, நாங்கள் செக் போட்டு கொடுக்குறோம், ஒரு 10 நாள்ல பணம் கொடுத்துறோம், 20 நாள்ல பணம் கொடுத்துறோம்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன எத்தனையுமே பொய். அவர் கொடுத்த அத்தனை செக்குமே பவுன்ஸ் ஆயிடுது, எங்க எடுத்துட்டு போய் போட்டாலுமே செக் பவுன்ஸ் ஆயிடுது. விவசாயிகளாம் குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாசமா அவர் பின்னாடி நடக்கிறாரு. அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டாரு. கேட்டா என்ன மிரட்டிங்கன்னா நான் போய் எஸ்பிஎஸ்ல பத்துருவேன், நான் செத்துருவேன் அப்படின்றதா சொல்றாரு. தனி எந்த விவசாயிக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு யாருக்குமே அவர் பணம் கொடுத்ததா கிடையாது. எல்லா விவசாயியுமே பாதிக்கப்பட்டு டெய்லி எஸ்பி ஆபீஸு, கலெக்டர் ஆபீஸு, அங்க இங்கன்னு எல்லாம் நடந்துட்டு தான் இருக்காங்க. தனி அதுக்கான நடவடிக்கை யாருமே இது வரைக்கும் எடுக்கவே இல்லை.